Taste the Daily. செங்கல்பட்டில் விடியா திமுக அரசை கண்டித்து சுகாதாரத்துறை அனைத்து பெண் அலுவலர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திரண்ட சுகாதாரத்துறை பணியாளர்கள் அனுபவமற்ற தற்காலிக ஊழியர்களிடம் தடுப்பூசி பணியை ஒப்படைக்கும் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இதேபோன்று விழுப்புரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 3800 துணை சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள பணியிடங்களில் கிராம சுகாதார செவிலியர்களை பணியமர்த்த வேண்டுமென விடியா திமுக அரசை அவர்கள் வலியுறுத்தினர். திருவள்ளூரில் திமுக நிர்வாகிக்கு சொந்தமான மணல் லாரி மோதியதில் முதியவர் பரிதாபமாக பலியானார். திருவள்ளூர் மாவட்ட திமுக வர்த்தக அணி செயலாளர் AJ பவுல் என்பவருக்கு சொந்தமான லாரி உழவர் சந்தை அருகே முன்னால் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மீது மோதியது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்ற லோகநாதன் என்பவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். அவரது மனைவி ஜெகதீஸ்வரி காயமடைந்த நிலையில் லாரி ஓட்டுநர் தப்பியோடிவிட்டார். மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள நேரங்களில் லாரிகள் இயக்கக்கூடாது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் விடியா திமுக ஆட்சியில் ஆளும் கட்சி என்ற திமிரில் போக்குவரத்து விதிகளை மதிக்காமல் லாரிகளை இயக்குவதால் உயிரிழப்புகள் அதிகரித்துவிட்டதாக மக்கள் குற்றம் சாட்டினர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே கட்டி முடிக்கப்பட்ட புதிய கலையரங்கம் திறந்து வைக்கப்பட்டது. கரசங்கால் பகுதியில் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 8 லட்சம் ரூபாய் மதிப்பில் கலையரங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. இதன் திறப்பு விழாவில் பங்கேற்ற அதிமுக MLA மரகதம் குமரவேல், புரட்சித் தலைவர் MGR மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவப் படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பிறகு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அச்சரப்பாக்கம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் டாக்டர் ரங்கராஜன், அவைத்தலைவர் சந்திரபாபு மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் 10 ரூபாய் இயக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தாழனூர் பகுதியில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றி வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட வருவாய்த்துறை நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளிக்கப்பட்டது. ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் 10 ரூபாய் இயக்கம் சார்பில் ஸ்டாலின் அரசுக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பியபடி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது.